உயிரே போனாலும் பரவாயில்லடா. உன்னை போட்டு தள்ளிட்டு தான்டா மறுவேலை. உண்மையை சொல்லு, யாரா நீ? சொல்றா, யாரா நீ? யாரு? எங்க இருந்து வந்த? யாரு உன்னை அனுப்பி வச்சது? ஏய், எனக்கு நல்லா தெரியும், இத நீயா செய்யல, யாரோ தூண்டி விட்டு செய்யற. அது யாரு? மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல இந்த இடத்துல உன்னை பொணமாக்கிடுவா ராஸ்கல். சொல்றா. ஈஸ்வரமூர்த்தி வேணா என விட்டுடு. ஏய், உன்னை விடுறதுக்காக இங்க ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். இப்போ எனக்கே ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா. ஏய், இங்க இருந்து நீ ஒரு இன்ச் உயிரோட நகர முடியாது. மரியாதையா சொல்லு, யாரா உன்னை அனுப்புனது? ஏய், அந்த கத்தியை குடுறா. மரியாதையா உண்மையா சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் மட்டும் சொல்ற மாதிரி பண்ணிட்டேன்னு வை, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தருவேன். ஆனா நீ மட்டும் மாட்டிக்கிட்ட, என்ன மட்டும் எந்த காரணத்தை கொண்டு காட்டி கொடுத்துட கூடாது. சரிங்க மேடம், கண்டிப்பா நான் செய்யறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கண்டிப்பா மேடம். ஐயோ, அடிக்கிற அடியில வலி தாங்க முடியாம பயத்துல வளரி வச்சுட்டானே, என்ன பண்றது? மரியாதையா சொல்லு, யாரா உன்னை அனுப்புனது? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சு, நீ செத்துருவ. கத்திய கீழே போடு. ஏய், யாராவது கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான். இவள கத்திய கீழே போடுறான். உன் மருமக தானே? உன்னை தப்பிக்க விடுவனா? உன் மருமகளை இங்கே பணமாக்கிறேன். ஏய் ஏய், வேணாம். மரியாதையா கத்திய கீழே போடு. ஆட்டம் ஆற ஆட்டம். நான் யாருங்கிறது உன் மருமகளை கொலை பண்ணி காட்டுறேன்டா. ஏய், நீ என்னடா ராஜினாமா பண்றது? கட்சியிலே உன்னை பதவியில இருந்தோம் உன்னை தூக்கி வீச போகுதுடா. டேய் டேய், வேணாம். நீ எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் பதவியில இல்லனாலும் உன்னை காலி பண்ணிடுவேன். மரியாதையா அவளை விடுறா. கத்திய கீழே போடுறா. மீனாட்சி, 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 வேண்டாம். மீனாட்சி, 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 என்ன காரியம் பண்ணிட்ட? மாமா, எனக்கு ஒரு வழி தெரியல மாமா. நான் இப்ப ஏன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இவனை குத்தல. உங்களை பதவியை ராஜினாமா பண்ண சொல்றான். உங்க அரசியல் வாழ்க்கையை அழிச்சிருவேன்னு சொல்றான். அதை என்னால தாங்கிக்கவே முடியல மாமா. அதான் அவனை குத்திட்டேன். இப்படி அவசரப்பட்டுட்டிய மீனாட்சி? நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்ல மாமா, இவ என்ன வச்சு தப்பிச்சானா உங்க அரசியல் எதிர்காலமே இல்லாம போயிடும். மாமா, நீங்க பயப்படாதீங்க. இங்க ஒண்ணுமே நடக்கல. இந்த கொலைப்பழிய நான் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேன் மாமா. நீங்க கடைசி வரைக்கும் அதிகாரத்துல இருக்கணும் மாமா. அமைச்சராவே இருக்கணும். அதுல இருந்து ஒரு படி கூட நீங்க கீழே இறங்க கூடாது. என்னம்மா இது? எதிர்கட்சிக்கார எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கான். இப்படி அவசரப்பட்டுட்டியம்மா? ஏ மாமா, இந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போனா அதோட இந்த கேஸ் முடிஞ்சிருமா? இல்ல விசாரணைங்கிற பேர்ல இத விசாரிச்சு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்களா மாமா? மாமா, அது மட்டும் நடக்காம பாத்துக்கோங்க. இந்த கொலையை சுத்தி எந்த விசாரணையும் நடக்க கூடாது. அது நடந்தா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை மாமா. நான் இப்பவே போய் சரண்டர் ஆகுறேன் மாமா. இப்பவே சரண்டர் ஆயிரேன். மீனாட்சி, மீனாட்சி, என்ன பேசுற நீ? நீ என் மருமக. இல்ல, அப்ப எதுக்கு மாமா ராஜினாமா பண்ணாரு? ஒருவேளை அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கணும். கட்சி அவரை ராஜினாமா பண்ண சொல்லி கொடுத்திருக்கணும். இல்ல அவருக்கு உடம்பு முடியாம இருந்து வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா ராஜினாமா பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாம இப்படி ஒரு முடிவெடுத்தாங்கன்னா 2 நாளாவே அவர் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஏதோ ஒண்ணு அவர் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாருடா. நில்லுங்க,
என்ன அப்பா என்ன என்னப்பா இது நீங்க ஏதோ ராஜினாமா பண்ணிட்டீங்க டிவியில் நியூஸ்லாம் போடுறாங்க. என்னப்பா நடக்குது? டேய் ஒரு நிமிஷம். அப்பா சொல்லுங்கப்பா. டேய் இரு. என்ன? ஹலோ. அப்பா கட்சியில அப்படியே ஒண்ணும் இல்லைங்க. இல்ல நியூஸ் போயிட்டு இருக்கு பார்த்தோம். கிடையாதுன்னு சொல்றேன்ல. சரிண்ணா ஓகேண்ணா. யாரா? அப்பா கட்சி ஆளுங்களுக்கெல்லாம் நியூஸ் தெரிஞ்சிருச்சுப்பா. அவங்க தான் கால் பண்றாங்க. மாமா எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க? இந்த தொகுதியில எம்எல்ஏவுக்கு நிக்கணும்னு முடிவு பண்ணது நான் தானே. இது என்னுடைய அரசியல். எப்ப அதிகாரத்துல இருக்கணும், எப்ப அதிகாரத்தை தூக்கி போடணும்னு எனக்கு தெரியும். என்னுடைய சொந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். உங்க யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏங்க இந்த பதில நீங்க வெளிய போய் யார்கிட்ட வேணா சொல்லுங்க. இது குடும்பங்க. உங்களுக்காக நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்க தானே பாக்குறோம். நாங்க தானே எல்லாத்துக்கும் கூட நிக்கிறோம். எங்க கிட்ட கூட சொல்லாம அப்படி என்னங்க ரகசியம்? பதவியை ராஜினாமா பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தியின் மூத்த மருமகள் மீனாட்சி தான் என்னுடைய அரசியல் வாரிசு என்று அவரே உறுதிப்படுத்தியுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அரசியலில் நடக்கப் போகும் பின்னணி நிகழ்வுகள் என்ன?